வெல்கம் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கீ ரைஸ், பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து இது போல் கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் சுக்காவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். மேக்னேட் பண்ணி குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் பாதி காஷ்மீரி சில்லி பவுடர் பாதி நார்மல் பவுடர் சேர்த்திருக்கேன் கலருக்காக, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் பாதி தான் சேர்க்குறேன், பாதி இன்னொரு ஸ்பூன் நான் வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்க போகிறேன். இல்லை நீங்கள் முழுசாக சேர்க்கறதுனாலும் இப்பயே சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை இல்லை அப்படின்னா மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன், அரை கப் தயிர், 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து குறைஞ்சது கண்டிப்பாக 1/2 hour இருக்கணும். மேக்னேட் பண்ணியாச்சு, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1/2 மணி நேரம் வச்சுருவோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், சின்னதாக கடல் பாசி, ஸ்டார் பூவில் ஒரு 1/2 ஸ்டார் பூ. இது எல்லாத்தையுமே போட்டு கருகிடாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடுச்சுன்னா டேஸ்ட் வேறையாயிடுங்க. அதனால கருகிடாம அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையா வறுத்து எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த கடாயில சுக்கா செய்ய போறோமோ அந்த கடாயை அடுப்புல வச்சு காய வச்சுக்கோங்க. நான் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில செஞ்சோம்னா தான் சுக்கா சூப்பராக இருக்கும். சுக்காவுக்கு லைட்டாக எண்ணெய் கூட வேணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. சோம்பு இந்த அளவுக்கு வெடிச்சு வரும்போது நான் ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஒரு பச்சை மிளகாயும் வாசனைக்காக இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை லைட்டாக பரட்டிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன்ல ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால நீங்க உப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன தக்காளியை இது போல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணி விடாம மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. நம்ம சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. சிக்கன் ஆல்ரெடி ஊற வச்சிருந்தனால அதுல இருந்து வந்த தண்ணி, தயிர் இதெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு கிரேவி டைப்ல வந்திருக்கு. இதை நல்லா சிம்மில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தண்ணி சேர்க்கலை. இது அப்படியே நல்லா சிக்கன் வெந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டு அடி பிடிச்சிடாம வேக வச்சு எடுத்துக்கோங்க.
சிக்கன் நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, ஜீரகம் சோம்பு எல்லாம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவி மாதிரி லைட்டாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்க, நம்மளோட சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடியாகி சும்மா கம கமன் வாசனையோடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் கடைசியாக மல்லி இலை இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா சுக்கா ரெடி. சுட சுட சாதத்தோட இந்த சுக்கா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மார்திஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.